ஹாய் ஹலோ வெல்கம் எவ்ரி ஒன். இந்த ஷோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டாப் 10 டீம்ஸ், அதாவது இந்த ஐபிஎல் டீம்ஸ் வந்து 10 டீம்ஸ் மட்டும். இந்த 10th பிளேஸ் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ். இதெல்லாம் இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ், ஃபோர்த் பிளேஸ், இந்த மாதிரி 10th பிளேஸ் வரைக்கும் எந்தெந்த டீம் எந்தெந்த பிளேஸ் பிடிக்கும் அப்படின்றத நம்ம வந்து ஸ்குவாட் அனாலிசிஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம். டிஸ்க்ளைமர் இப்போ சொல்லிடுறேன், இது முழுக்க முழுக்க என்னோட ப்ரெடிக்ஷன். அதனால் தப்பாக கூட இருக்கலாம், மாறி கூட வரலாம். பட் அவங்களோட ஸ்குவாடை அனலைஸ் பண்ணி, அவங்களோட பிளேயிங் லெவனை அனலைஸ் பண்ணி, எனக்கு தெரிஞ்சு இந்தந்த டீம் இந்தந்த பிளேஸ் பிடிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி என்னோட ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோவில் சொல்கிறேன். உங்களோட ப்ரெடிக்ஷன் என்னன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க, ஓகேவா? வாங்க ஷோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்மளோட ஷோவில் 10th பிளேஸ் பிடிக்க போகிற அந்த டீம் எதுன்னு தான் பார்க்க போகிறோம். எஸ், பஞ்சாப் கிங்ஸ் தான். ஏன் இவங்க 10th பிளேஸ் பிடிப்பாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இவங்களோட ஸ்குவாட், இவங்களோட பிளேயிங் லெவன், அதாவது ஜானி பேர்ஸ்டோ, லியம் லிவிங்ஸ்டன், சாம் கரன், ககிஸ்வர் ரபாடா, இந்த மாதிரி 4 கன் ஃபாரின் பிளேயர்ஸ் இருந்தாலும் யாருமே ஃபார்மில் இல்லை அப்படின்றது தான் ஒரு உண்மையான விஷயம். ஜானி பேர்ஸ்டோவும் ஃபார்மில் இல்லை, லியம் லிவிங்ஸ்டனும் ஃபார்மில் இல்லை, ககிஸ்வர் ரபாடா 2020 அவரை போட்டு பொழக்கிறாங்க ஒரு பால் போட்டாலே. சாம் கரனும் ஃபார்மில் இல்லை. அதனால் இவங்களுக்கு வந்து இந்த 4 பேர் எவ்வளோ சீக்கிரம் ஃபார்முக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. இவங்களோட பேட்டிங் முழுக்க முழுக்க ஒரே ஆளை நம்பி தான் இருக்குது, ஷிக்கர் தவன். அவர் மட்டும்தான் பேங்கபிள் பிளேயர். இவர் மட்டும்தான் நம்ம சாலிடாக சொல்லலாம், ஒரு 400 ரன் இவர்கிட்டருந்து, 400 to 500 ரன் இவர்கிட்டருந்து வரும் அப்படின்னு சொல்லி. மற்ற எந்த பிளேயர் மேலேயும் நம்ம பெட் பண்ண முடியாது பேட்டிங். அதே மாதிரி பவுலிங் எடுத்திங்கன்னா ஹர்ஷ்தீப் சிங், இவரை மட்டுமே நம்பி இருக்குது பவுலிங். இவங்க பேட்டிங்கில் ஒரு ஆள், பவுலிங்கில் ஒரு ஆளை நம்பி ஐபிஎல் டோர்னமெண்ட்டை ஃபுல்லாக நம்மளால் ரன் பண்ண முடியாதுன்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அதனால் இந்த ஐபிஎல்லில் பஞ்சாப் கிங்ஸ் டேபிள் லாஸ்ட்டாக, அதாவது 10th பிளேஸில் முடிப்பாங்கன்றது என்னோட ப்ரெடிக்ஷன். உன்னோட ப்ரெடிக்ஷன் என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்டில் சொல்லுவோம். இந்த ஷோவில் நம்ம பார்க்க போகிற அடுத்த டீம், அதாவது 9th பிளேஸில் எந்த டீம் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். டெல்லி கேபிட்டல்ஸ் தான். ஏன் அப்படின்னு சொல்கிறேன், ஏன்னா இவங்க பேட்டிங் எடுத்திங்கன்னா டேவிட் வார்னர், பிருத்வி ஷா ஓப்பனிங். டேவிட் வார்னர் பார்த்தீங்கன்னா அவுட் இருந்து நம்ம வந்து ஒரு 25 பால் 50, 30 பால் 50 எதிர்பார்க்க முடியாது. ஒரு 37 பால் 50, ஒரு 40 பால் 50, அந்த மாதிரி 120 to 125 ஸ்ட்ரைக் ரேட்டில் தான் நம்ம ஆடுவார். பிருத்வி ஷா லாஸ்ட் சீசன் சொதப்பினார். 2-3 சீசனாகவே அவருக்கு சரியா இல்லை. அதனால் அவர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவார்னு நம்மளுக்கு தெரியாது. நம்பர் 3 மிச்சல் மார்ஷ், ஆன் ஹிஸ் டே அவர் பர்ஃபெக்டாக விளையாடக்கூடிய ஆள். பட் கன்சிஸ்டண்ட்டாக விளையாடுவாரா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்பர் 4 பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் ஆக்சிடென்ட்லேருந்து 14 months பிரேக் எடுத்துட்டு ஸ்ட்ரைட்டாக கிரிக்கெட் வராரு. அதனால அவரோட ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு சத்தியமாக தெரியாது. அதுக்கப்புறம் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் நம்பர் 5, அவர் வந்து இது வரைக்கும் ஐபிஎல்ல ப்ரூவன் ஆகலை. அதனால அந்த ஸ்பாட்டும் கேள்விக்குறியா இருக்கு. நம்பர் 6 பார்த்தீங்கன்னா லலித் யாதவ் இல்லை குமார் குஷாகரா, இவங்களுமே கன்சிஸ்டண்டாக விளையாடிட்டு இருக்காங்க டெல்லிக்கு. பட் பெரிய பர்ஃபார்மன்ஸ் எதுவுமே தரலை. எனக்கு தெரிஞ்சு நம்பர் 7 மட்டும்தான் இவங்களுக்கு கான்ஸ்டன்டான ஒரு ஆள், அக்சர் பட்டேல். பேட்டிங்லையும் ஒரு 20 பால் 40 ரன்ஸ் அந்த மாதிரி எடுக்கக்கூடியார். பவுலிங்லையும் 4 overs 30 ரன்ஸ், 3 wickets 4 wickets எடுக்கிற ஆள். அதனால அக்சர் பட்டேல் மேலே நம்பி பெட் பண்ணலாம். ஆண்ட்ரிக் நார்கே ரொம்ப மாசமாக கிரிக்கெட் விளையாடுற, அவரோட ஃபார்மும் எப்படி இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியாது. கலீல் அகமது டீசென்டான பவுலர், முகேஷ் குமார் டீசென்டான பவுலர், குல்தீப் யாதவ் நல்ல பவுலர். இதனால இவங்களோட டீம் காம்பினேஷன். இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து டெல்லியில் ஆடலை. இவங்க வந்து டெல்லி பிச்சஸில் இந்த தடவை ஐபிஎல் விளையாடல. இவங்க வந்து வைசாக் பிச்சஸை, இப்போ ஹோம் பிச்சஸை எடுத்திருக்காங்க. ஸோ அந்த கண்டிஷன் எப்படி அப்படின்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணி அதுக்கு இந்த பிளேயிங் லெவன் சூட் ஆகுமா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. அதனால டெல்லி கேபிட்டல்ஸ் என்னோட ப்ரெடிக்ஷன் 9th பிளேஸில் முடிப்பாங்க. உங்களோட ப்ரெடிக்ஷன் என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஷோவில் அடுத்து 8th பிளேஸில் எந்த டீம் முடிப்பாங்க அப்படின்றதான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். குஜராத் டைட்டன்ஸ் தான் 8th பிளேஸ். என்னடா லாஸ்ட் 2 times தொடர்ந்து ஃபைனல் போன ஒரு டீம், ஒரு டைம் கப்பு, ஒரு டைம் ரன்னர் அப், இவங்களுக்கு போய் 8th பிளேஸ் கொடுத்துருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேற வழி இல்லைங்க. ஏன்னா மேஜர் 2 மிஸ். ஒன்று ஹார்திக் பாண்டியாவோட ஆப்சன்ஸு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா முகமது ஷமியோட ஆப்சன்ஸு. இது 2 பேரில் யாராச்சும் ஒருத்தர் இருந்ததா கூட இவங்களுக்கு டாப் 4 இல்லைனா டாப் 5 சான்ஸ் கூட இருந்திருக்கும். பட் 2 பெரிய மேஜர் மிஸ்ஸிங். இந்த கேப்பை இவங்களால ஃபில் பண்ணவே முடியாது. அதுக்கேற்ற பேக்கப் இவங்கள்ட்ட இல்லவே இல்லை. ஷமிக்கு ஏற்ற ஒரு பேக்கப் இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் இல்லவே இல்லை. அதே மாதிரி ஹார்திக் பாண்டியாவுக்கு ஏற்ற மாதிரி இந்தியன் பெஸ்ட் ஆல்ரவுண்டர் கிடையவே கிடையாது. இந்த 2 கேப்ஸ் எப்படி ஃபில் பண்ணுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. இன்னொன்று சுப்மன் கில்ட்ட கேப்டன்ஷிப் கொடுத்துறாங்க. அவருக்கு இதுக்கு முன்னாடி கேப்டன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அதனால அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி தெரியல. இந்த மாதிரி நிறைய கொஷின் மார்க் இருக்கிறதுனால
குஜராத் டைட்டன்ஸ் 8th பிளேஸ்ல முடிப்பாங்க அப்படின்றது என்னோட ப்ரெடிக்ஷன். உங்களோட ப்ரெடிக்ஷன் என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஷோல 7th பிளேஸ்ல எந்த டீம் முடிக்கும் அப்படின்றத பார்ப்போம். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் தான் என்னோட ப்ரெடிக்ஷன் படி 7th பிளேஸ்ல முடிப்பாங்க. என்னடா பேட் கமின்ஸை கேப்டனா போட்டிருக்காங்க, டிராவிஸ் ஹெட் எடுத்திருக்காங்க, மணிந்து வசுறாங்க கம்மி விலையில எடுத்திருக்காங்க, இவங்களுக்கு போய் 7th பிளேஸ் கொடுத்துருக்கே அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். பட் இவங்களுக்கு எப்பயுமே ஆன் பேப்பர் ஸ்ட்ராங்கான டீம் தான். இவங்களுக்கு டீம் காம்பினேஷன் கண்டுபிடிக்கிறதே ஒரு ஐபிஎல்லையும் வேலையா போயிடும். 2 மேட்சஸ் சான்ஸ் கொடுப்பாங்க, அந்த பிளேயிங் 11 செட் ஆகலன்னா உடனே ஒரு 5 பிளேயரை மாற்றி இன்னொரு 5 பிளேயரை போடுவாங்க. அவங்களும் செட் ஆகலாம், டக்குன்னு ஒரு 5 பிளேயரை மாற்றி 5 பிளேயரை போடுவாங்க. இவங்க கான்ஸ்டண்டா பிளேயிங் 11 யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுதான் இவங்கள்ட்ட இருக்கிற மேஜர் ப்ராப்ளம். அதே தப்பை இந்த வாட்டி பண்ணாங்கன்னா கண்டிப்பா இவங்களுக்கும் ரிசல்ட் வர வாய்ப்புகள் கம்மி. பட் ஆன் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. இவங்களோட குறிப்பா இவங்களோட பவுலிங் பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார், நட்ராஜன், அதுக்கப்புறம் உம்ரான் மாலிக் அப்படின்னு சொல்லி 3 கன் ஃபாஸ்ட் பவுலர் வச்சிருக்காங்க. அதனால எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து பிளேயிங் 11ல எந்த சேஞ்சஸையும் பெருசா பண்ணாம இவங்களோட அந்த மெயினான விஷயம் 4 ஃபாரின் ஸ்லாட்ஸ், அந்த 4 ஃபாரின் ஸ்லாட்ஸை கரெக்டாக பிக் பண்ணி இவங்க வந்து தொடர்ந்து அந்த பிளேயிங் 11க்கு மாற்றாம ஒரு 4 மேட்ச் 5 மேட்ச் சான்ஸ் கொடுத்து ரிசல்ட் எடுத்தாங்கன்னா இந்த 7th பிளேஸ்லேருந்து வேற பிளேஸ்க்கு போகலாம். பட் இவங்க ரெகுலராக பண்ணுற மாதிரி அடிக்கடி நிறைய சேஞ்சஸ் பண்ணாங்கன்னா இவங்க 7th பிளேஸ்ல தான் முடிப்பாங்க. எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 7th பிளேஸ்ல முடிப்பாங்க அப்படின்றது என்னோட ப்ரெடிக்ஷன். உங்களோட ப்ரெடிக்ஷன் என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஷோல 6th பிளேஸ்ல எந்த டீம் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் தான் 6th பிளேஸ் பிடிக்கிறாங்க. ஏன் இவங்களுக்கு 6th பிளேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிச்சல் ஸ்டார்க்கோட அடிஷன் என்னதான் இவங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருந்தாலும் மிச்சல் ஸ்டார்க்கு கூட சப்போர்ட் பண்ண ஒரு ஸ்ட்ராங்கான பவுலர் கிடையாது. சேட்டன் சக்காரியா ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர், இன்டர்நேஷனல் பவுலர் கிடையாது. பின்னாடி இருக்கிற வைபவ் அரோரா, ஹர்ஷித் ராணா இவங்களுக்கெல்லாம் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. மிச்சல் ஸ்டார்க்கோட தோல்ல தான் ஃபுல் பவுலிங்கும் சுமந்துக்கிட்டு போகணும். அதுதான் இவங்களுக்கு மேஜர் பிரச்சனை. பேட்டிங் கன்னா இருக்காங்க. ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஃபில் சால்ட்டு, வெங்கடேஷ் ஐயர், அதுக்கப்புறம் நம்பர் 3ல மணிஷ் பாண்டே, நம்பர் 4ல ஸ்ரேயாஸ் ஐயர், நம்பர் 5ல பார்த்தீங்கன்னா ரிங்கு சிங்கு, ஆண்ட்ரே ரசல், சுனில் நரைனு, அப்படி அப்படின்னு சொல்லி இவங்கள்ட்ட நிதிஷ் ராணா அப்படின்னு சொல்லி பேட்டிங் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸ்பின்னர்ஸை நல்லா ஆடக்கூடிய பிளேயர்ஸ் இவங்கள்ட்ட இருக்காங்க. பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரைன் 8 ஓவர்ஸ் சாலிடாக ஒரு எக்கனாமிக்கலாக 2 பேருமே 4 ஓவருக்கு 25 2 விக்கெட் அப்படின்ற மாதிரி எடுப்பாங்க. பட் ஃபாஸ்ட் பவுலிங் பார்த்தீங்கன்னா முழுக்க மிச்சல் ஸ்டார்க்கோட ஷோல்டரில் தான் இருக்குது. அதனால் இவங்களுக்கு என்னோட ஷோவில் 6th பிளேஸ் தரேன். கேகேஆர் அதாவது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 6th பிளேஸில் ஃபினிஷ் பண்ணுவாங்கன்றது என்னோட ப்ரெடிக்ஷன். உங்களோட ப்ரெடிக்ஷன் என்னன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஷோவில் 5th பிளேஸ் எந்த டீமுக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போமா. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இவங்க தான் 5th பிளேஸ் பிடிக்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பேட்டிங் பிரச்சனையே இல்லை. பட் ஒரு பிரச்சனை இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கேஎல் ராகுல் ஓப்பனிங் ஆடிட்டு இருந்தார். அவர் வந்து நம்பர் 4 ஆட போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி தெரில. பட் இருந்தாலும் இவங்க பிளேயிங் 11 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் குவிண்டன் டிகாக், தேவ்தத் படிக்கல ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்பர் 3 தீபக் ஹூடா, நம்பர் 4 கேஎல் ராகுல், நம்பர் 5 நிக்கோலஸ் பூரன், நம்பர் 6 குருணால் பாண்டியா, நம்பர் 7 மார்க்கஸ் ஸ்டைனிஸ்னு சொல்லி பேட்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால பேட்டிங்கில் எந்த பிரச்சனையும் இல்லை. பவுலிங்கில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்பின்னரில் ரவி பிஷ்னா இருக்காரு. அவர் வந்து ஒரு 4 ஓவர்ஸ் 25 to 3 விக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பேக்கப்லான ஸ்பின்னர். அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஃபாஸ்ட் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா மோசின் கான் இருக்காரு. அவருக்கு பேக்கப்பாக சிவம் மாவி, ஷமார் ஜோசப் இருக்காங்க. சிவம் மாவிக்கு லாஸ்ட் சீசன் ஃபுல்லாக அவர் விளையாடவே இல்லை. இன்னொன்று ஐபிஎல்ல பெருசாக அவர் எதுவுமே பண்ணது கிடையாது. கேகேஆர் ஆடிருக்காரு, அதுலேயே அவர் பெருசாக எதுவும் பண்ணது கிடையாது. ஷமார் ஜோசப் நியூ பவுலர், அவர் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுவான்னு தெரியாது. பவுலிங்கில் ஃபாஸ்ட் பவுலிங் மொத்தமாக மோசின் கான் மேலே நம்பி இருக்கிறதுனால இவங்களுக்கு என்னோட ஷோவில் 5th பிளேஸ் தரேன். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் 5th பிளேஸ்ல முடிப்பாங்கன்றது என்னோட ப்ரெடிக்ஷன். உங்களோட ப்ரெடிக்ஷன் என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. 4th பிளேஸ்ல எந்த டீம் அப்படின்னு தான் இப்போ பார்க்க போறோம். நம்ம பார்க்க போற இந்த ஷோல 4th பிளேஸ் எந்த டீம் பிடிக்குதுன்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் தான் 4th பிளேஸ். நிறைய எக்ஸ்பர்ட் வந்து இவங்க டாப் 4ல வர மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் எனக்கு என்னவோ ஆர்சிபி மேல ஒரு கட் ஃபீலிங் இருக்கு. அவங்க கண்டிப்பா ஃபைட் பண்ணி பிளே ஆஃப்க்கு வருவாங்க. என்னோட ப்ரெடிக்ஷன் அதுதான் இருக்குது. வாங்க இவங்களோட பேட்டிங் பவுலிங்லாம் பார்ப்போம். பேட்டிங்கை பொறுத்தளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஃபேஃப் டூப்ளசிஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விராட் கோலி, நம்பர் 3 ரஜத் பத்திதார், அதுக்கப்புறம் நம்பர் 4 வந்து கிளென் மேக்ஸ்வெல், நம்பர் 5 மஹிபால் லோம்ரோ, நம்பர் 6 கேமரூன் கிரீன், நம்பர் 7 தினேஷ் கார்த்திக்னு ஃபயர் பேட்டிங், கன் பேட்டிங். இவங்களுக்கு பேட்டிங்ல துளி பிரச்சனை கூட கிடையாது. பட் பவுலிங்
ரொம்பவே வீக்காக இருக்குது. முழுக்க முழுக்க முகமது சிராஜை நம்பி இவங்க பவுலிங்கில் போய் ஆகணும். அவரோட ஷோல்டர் தான் மொத்த பவுலிங் யூனிட்டும் இருக்குது. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா ஆகாஷ் தீப் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணதில்லை ஐபிஎல்ல. மயங்க் டேகர் தான் இவரோட ஃப்ரண்ட் லைன் ஸ்பின்னர்ன்றனால அவர் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அல்ஜாரி ஜோசப் திடீர்னு நல்லா போடுவார், திடீர்னு சொதப்புவார். அதனால இவங்களோட பவுலிங் முழுக்க முழுக்க வீக்காக இருக்கிறதுனால, இருந்தாலும் இவங்களோட ஃபயர் பேட்டிங்கை வச்சு குறிப்பாக சின்னசாமியில் இவங்க 7 மேட்ச் விளாட்றதுனால அந்த 7 மேட்ச்சில் 5 மேட்ச் இவங்க சேசிங் எடுத்தாங்கன்னா சாலிடாக இந்த பேட்டிங்கை வச்சு 220 என்ன 230 கூட சேஸ் பண்ணி ஜெயிக்க முடியுன்றதுனால என்னோட ப்ரெடிக்ஷன் படி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் 4th பிளேஸில் முடிப்பாங்க அப்படின்னு சொல்கிறேன். உங்களோட ப்ரெடிக்ஷன் என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. 3rd பிளேஸ்ல எந்த டீம் முடிப்பாங்க அப்படின்றதான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ராஜஸ்தான் ராயல்ஸ் இவங்க தான் 3rd பிளேஸ்ல முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். ஏன்னா இவங்களுக்கான மெயினான விஷயம் என்னன்னா ஓப்பனிங் 2 பேரும் ஃபயர் ஓப்பனருங்க. யசஸ்வி ஜெய்ஸ்வால், ஜாஸ் பட்லர் 2 பேருக்குமே ஆன் தேர் டே பட்டுச்சுன்னு வச்சிங்களேன், பட்டாசு மாதிரி வெடிச்சு தள்ளிடுவாங்க. 10 ஓவருக்கு 100 110 எடுக்கிற கெப்பாசிட்டி இவங்களுக்கு இருக்குது. அதனால தான் இவங்க நான் சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப டேஞ்சரான டீம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நம்பர் 3 சஞ்சு சாம்சன், இவருக்கும் ஒரே கீர் தான், இந்த டிஃபென்ஸ்லாம் கிடையாது, அடிச்சு ஆடுற ஒரு பிளேயர். நம்பர் 4 துருவ் ஜுரேல் இப்போ இந்தியாவுக்காக டெஸ்ட்டில் நல்லா விளையாடி கொடுத்தாரு, அந்த கான்ஃபிடென்ட்டோட வருவார். நம்பர் 5 பார்த்தீங்கன்னா சிம்ரன் ஹிட்மயர், நம்பர் 6 பார்த்தீங்கன்னா ரோமன் பவல், நம்பர் 7 பார்த்தீங்கன்னா ரியான் பராக் அப்படின்னு பேட்டிங்கில் கன்னாக இருக்காங்க. அப்படியே பவுலிங் எடுத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு 2 சரியான சாணக்கிய ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. ரவிச்சந்திரன் அஸ்வின் அப்புறம் யுஜேந்திர சகல்னு சொல்லி 2 ஸ்பின் டைனமிக் தான் சொல்லணும் இவங்கள. அந்த அளவுக்கு ஸ்பின் டிபார்ட்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓப்பனிங் எப்படி பார்த்தாலும் ட்ரெண்ட் போல்ட் வச்சு ஓப்பன் பண்ணுவாங்க. சந்தீப் சர்மா தான் இவங்களோட ஃப்ரண்ட் லைன் பவுலராக இருப்பார், இந்தியன் ஃபாஸ்ட் பவுலரை. ஏன்னா லாஸ்ட் இயர் நல்லாவே பண்ணார். மெயினாக சொல்ல போனால் சேப்பாக்கில் சென்னை சூப்பர் கிங்ஸில் தோக்கடித்த ஒரே டீம் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் தான். அதனால எனக்கு தெரிஞ்சு இவங்களோட பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங் எல்லாத்துலேயுமே பேலன்ஸ்டாக இருக்குது. பட் லாஸ்ட் இயர் பண்ண மாதிரி அங்கங்கே எங்கேயாச்சும் சொதப்புவாங்களோ அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. அதனால எனக்கு தெரிஞ்சு ராஜஸ்தான் ராயல்ஸ் 3rd பிளேஸில் ஃபினிஷ் பண்ணுவாங்கன்றது என்னோட ப்ரெடிக்ஷன். உங்களோட ப்ரெடிக்ஷன் என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்பர் 2ல எந்த டீம் ஃபினிஷ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். சென்னை சூப்பர் கிங்ஸ் தான். என்னடா சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு நம்பர் 2 கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கான்வேவும் பத்திரனாவும் ரூல்ட் அவுட் ஆகலன்னா இந்த டீம் தான் 1st பிளேஸில் முடிக்க வேண்டிய டீம். கான்வே மேஜர் 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 மிஸ்ஸிங் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு. சென்னை எப்போல்லாம் 2010, 11, 18 அதுக்கப்புறம் 21, 23 எப்போல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் கப்பு வாங்கியிருக்கோ அப்போல்லாமே அவங்க ஓப்பனிங் பேர் கன்னா செட் ஆகி ஓப்பனிங் பேர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கும் போது தான் சென்னை ஒரு வாட்டியும் கப் வாங்கியிருக்கு. இந்த வாட்டி கான்வேயோட இடத்த ரச்சின் ரவீந்திரனால ஃபில் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியல. அதனால தான் இவங்களுக்கு 2nd பிளேஸ் கொடுக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா டெத் பவுலிங் லாஸ்ட் இயர் ஃபுல்லாக பத்திரனோட ஷோல்டரில் தான் இருந்துச்சு. இந்த வருஷம் பத்திரனுக்கு இன்ஜூர்டுன்றனால அந்த இடத்துல யார் ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. முஸ்தபிசர் ரஹ்மான் இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே முஸ்தபிசர் ரஹ்மான் ஸ்லோவர்ஸ் கட்டர்ஸ் தான் போடுவாரே தவிர அவர் யாக்கர் ஸ்பெஷலிஸ்ட் கிடையாது. அதனால எனக்கு தெரிஞ்சு சென்னை சூப்பர் கிங்ஸ் 2nd பிளேஸில் முடிப்பாங்கன்றது என்னோட ப்ரெடிக்ஷன். உங்களோட ப்ரெடிக்ஷன் என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நம்பர் 1 எந்த டீம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே என்னன்னு தெரிஞ்சிருக்கு. மும்பை இந்தியன்ஸ் தான் நம்பர் 1 ஸ்பாட்ல ஃபினிஷ் பண்ணுவாங்க இந்த IPL 2024 நான் ப்ரெடிக்ட் பண்றேன். ஏன்னா இவங்க பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங் எல்லா இடத்துலையுமே ஓட்டே இல்லாமல் கரெக்டாக ஃபுல் பண்ணி வச்சிருக்காங்க. நீ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இவங்க பேட்டிங்கில் 5 பேர் ஃபர்ஸ்ட் 5 மெம்பர்ஸ் ஃபுல்லாக இந்தியன் பேட்ஸ்மேன், அதுவும் எல்லாமே எக்ஸ்ப்ளோசிவான பேட்ஸ்மேன். ரோஹித் சர்மா, இஷான் கிஷன், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, நேகல் வதேரான்னு சொல்லி நம்பர் 6ல தான் டிம் டேவிட், நம்பர் 6ல ஹார்திக் பாண்டியா, நம்பர் 7 தான் டிம் டேவிட். அப்போ பார்த்துக்கோங்க, ஃபர்ஸ்ட் 6 ஃப்ரண்ட் லைன் இந்தியன் பேட்ஸ்மேன் இருக்கும்போது வேற என்னங்க வேணும் இதுக்கு மேல? 3 ஃபாரின் பிளேயர்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு போய் தில்லா ஜெயிக்க முடியும்னா அது மும்பை இந்தியன்ஸ்னால தான் முடியும். இந்த வருஷம் என்னதான் அவங்களுக்குள்ள ஹார்திக் பாண்டியா, ரோஹித் சர்மா அவங்களுக்குள்ள பாண்டிங் சரியில்லை, அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை, அதனால டீம் பர்ஃபார்மன்ஸ் கெடுமா அப்படின்னு நிறைய ஸ்பெகுலேஷன் மீடியாவில் இருக்கு. பட் இதெல்லாம் மும்பை இந்தியன்ஸ் ஒரு பெரிய ஃப்ரான்ச்சைஸ், 5 வாட்டி கப் அடிச்சிருக்காங்க, இதெல்லாம் அவங்க சார்ட் அவுட் பண்ணி தான் விடுவாங்க. இன்னொன்று ரோஹித் சர்மாவுக்கும் அந்த மைண்ட் செட் ரெடி ஆகிட்டு இருக்கும். ப்ளஸ் என்னையோட கேப்டன் தூக்குறீங்க, என்னோட பர்ஃபார்மன்ஸ் மட்டும் பாருங்கடான்றதுக்காகவே இந்த வாட்டி அவரோட பர்ஃபார்மன்ஸ் ஃபயராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். எனக்கு தெரிஞ்சு மும்பை இந்தியன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல முடிப்பாங்க அப்படின்றது என்னோட ப்ரெடிக்ஷன். உங்களோட ப்ரெடிக்ஷன் சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஷோ பார்த்தீங்களா, இந்த 10 டீம்ஸ் 10 பிளேசஸ் நம்ம பார்த்தாச்சு. இதில் தான் இவங்க ஃபினிஷ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல.
இது எல்லாமே என்னோட ப்ரெடிக்ஷன். இதில் அங்கே இங்கேன்னு மாறலாம். பட் எனக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் 70 to 80% நான் சொல்கிறத நடக்க நிறைய சான்ஸ் இருக்குது. தொடர்ந்து இந்த மாதிரி ஐபிஎல் அப்டேட்ஸ் பார்க்கணுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஐபிஎல் ஃபுல்லாகவே நம்ம ரிவ்யூன்னு சொல்லி மேட்ச்சுக்கு முன்னாடி மேட்ச்சுக்கு அப்புறம் நிறைய ஐபிஎல் வீடியோஸ் போட்டு உங்களை என்டர்டெயின் பண்ண போகிறோம், நிறைய அனலைஸ் பண்ண போகிறோம். அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? டாடா, பை பாய்.